ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடிச்சொல்லி சேனல்ஸ். அந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என் பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே. ஸோ எங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன ஜுவல்ஸ்லாம் வந்து அன்றைக்கி வந்து நான் போட போகிறேன் அப்படின்றத உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேடிச்சொல்லி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னோடய பையனுக்கு. ஸோ அவனுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்திருக்கோம். அவனோட செயின் இது பார்த்தீங்க அப்படின்னா 2 பவுனுக்கு 2 கிராம் வந்து கம்மி, மொத்தம் 14 கிராம் வந்து வருது. இது வந்து 1.25. ஸோ 1.25 பவுனு. ஸோ இதில் வந்து ஓம் டாலர் வச்சு ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிசைன் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி பின்னல் டிசைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டிசைன். இது வந்து லைஃப் வந்து ரொம்ப அதிகம் வருங்க. இதில் வந்து ஓம் டாலர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ பர்த்டேக்கு இந்த ட்ரெஸ் தான் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். அவனுக்கு மட்டும் தான் ட்ரெஸ் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். இது ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட வந்து சாரீ இருக்குது, தைக்காமல் ப்ளவுஸ் போடாமல் வச்சுருந்தேன். இப்போ தான் ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்து ஓகே பெஸ்ட்டு பர்த்டேக்கு வந்து நம்ம போட்டுக்குவோம், புதுசாகவே போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என் பையனோட அவுட்ஃபிட்டு. இது பார்த்திங்க அப்படின்னா என்னோடய அவுட்ஃபிட்டு. இதுதான் வந்து நான் இப்போ எடுத்திருக்க சாரீ. இது வந்து நான் முதையே வந்து எடுத்துட்டேன், எங்கள் அண்ணன் கல்யாணத்தோடையே வந்து எடுத்தாச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா ஈரோட்டில் வந்து மலர் சில்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 சாரீ போல் மொத்தமாக வந்து எடுத்தாச்சு. எங்கள் அம்மா வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த வளையல் தான் வந்து பேர் பண்ணி போட போகிறேன். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நடுவில் வந்து கண்ணாடி வளையல் வந்து வச்சுட்டு கார்னரில் வந்து இந்த மாதிரி வளையல் போடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக தான், இதுக்கு வந்து எந்த ஒரு டிசைனும் இல்லை, சும்மா நார்மலாக வந்து ஸ்டோனு முதுகுலையும் கையிலையும் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா என்னோடய செயின், நெக்லஸ்ஸு. இது வந்து தங்கமயிலில் எடுத்தது தான், சீட்டு போட்டு எடுத்தது. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த செயின் மட்டும் 20 கிராமு. இதில் வந்து இந்த பேக் செயின் வந்து பீமாவில் வந்து எடுத்தது. ஸோ பீமாவில் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா 4 கிராம், அரை பவுன் இந்த செயின் மட்டும். இந்த நெக்லஸ் வந்து தங்கமயிலில் வந்து எடுத்தது. இது பார்த்திங்க அப்படின்னா 20 கிராம். மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 3 பவுன் வந்துச்சு, இந்த செயினும் இந்த நெக்லஸும் சேர்த்து. ஸோ கொஞ்ச நாளாக வந்து இதோட தான் இருந்தேன். ஸோ இந்த பேக் செயின் மாட்டாமல் இதோட ஊக்கு மட்டும் மாட்டி வச்சுருந்தேன். இப்போ தான் வந்து ஆடிப்பெருக்கு அப்போ தான் வந்து இந்த பேக் செயின் வந்து மாட்டினோம். இப்போ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 3 பவுன். இது பார்த்திங்க அப்படின்னா லட்சுமி டிசைன் வந்து இருக்கும், லட்சுமி வந்து இருப்பாங்க. இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா யானை வந்து இருப்பாங்க. இது வந்து சூப்பராக இருக்கும். பார்த்தோன்னே எனக்கு வந்து என்னையோட எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த லட்சுமியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே இல்லை, உடனே வந்து இதை வந்து வாங்கியாச்சு. இந்த செயின் எப்படி இருக்குது, இந்த நெக்லஸ் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள். இதை பார்க்க எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு, இது கொஞ்சம் சின்னதாக நான் வந்து பார்த்தேன், கொஞ்சம் வெயிட் கம்மியாக. பட் இது வந்து 20 கிராம் வந்து இருந்துச்சு. இதோட வெயிட் கம்மியாக கொஞ்சம் இந்த மாதிரி மெலிசாக போகணுன்னு எனக்கு ஆசை. இவங்க தான் சரி லட்சுமி டிசைன் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும், இந்த லட்சுமி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு வாங்கிட்டோம் நாங்கள். ஸோ அது கூட நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருப்பேன். பட் இந்த நெக்லஸ் வந்து இப்போ தான் நான் உங்களுக்கு காண்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தோடு. இந்த தோடு பார்த்திங்க அப்படின்னா பீமாவில் வாங்கினது தான். இது வந்து அரை பவுனு, ஸோ 4 கிராமு. இந்த ஒரு ஜிமிக்கி. ஸோ டிசைன் தெரியுதா, இது வந்து அடியில் வந்து இப்படி பாக்ஸ் மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும் இந்த ஜிமிக்கி. ரொம்ப நேரம் வந்து என்னடா தோடு வாங்குறது அப்படின்னு யோசிச்சே இருந்தேன். கடைசியில் தான் இந்த ஜிமிக்கி வந்து சூஸ் பண்ணேன். இது அழகாக இருக்கா அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள். இது வந்து அரை பவுன் வருது. இது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த ஒரு ஸ்டோனுமே வந்து கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஜுவல்ஸ் எடுத்துமே ஸ்டோன் இல்லாமல் எடுத்தீங்க அப்படின்னா அதோட லைஃப் வந்து அதிகமாக வரும். இதுக்கு வந்து நீங்கள் மாட்டல் போட்டிங்க அப்படின்னா காது வந்து இழுக்காது. ஸோ நான் வந்து மாட்டல் போட்டு போடுவேன். ஸோ மாட்டல் பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வாங்கினது 3 கிராமு. ஸோ அதை வந்து இதோட பேர் பண்ணி நான் போட்டுக்குவேன். ஸோ எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுவுமே வந்து பீமாவில் தான் வந்து வாங்கினது. நான் வந்து ஃப்ரீ புக்கிங் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த பேக் செயினுக்கும் இதுவும் சேர்த்து தான் வந்து எடுத்தேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கையில் வந்து என்னோடய ரிங்கு. ஸோ
இப்போ தான் வந்து பாத்திரம் கழுவிட்டு வந்தேன். ஸோ அதனால் கையெல்லாம் ஈரமாக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த கையில் வந்து எப்போயுமே இந்த ப்ரேஸ்லெட் வந்து நான் போட்டிருப்பேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஆசாரிட்ட வந்து செஞ்சது தான். இது வந்து எங்கள் தாய் மாமா வந்து என் கல்யாணத்தப்போ போட்டது. இப்போ கொஞ்ச நாளாக தான் இது வந்து கையில் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த கை செயின் பார்த்திங்க அப்படின்னா 1.5 பவுன் வரும். அப்புறம் இந்த ரிங்கு பார்த்திங்க அப்படின்னா இது எங்கள் மாமா போட்டது தான். இது வந்து 1/2 பவுன் 4 கிராம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து தேரடி அப்படின்னு சொல்லிட்டு எனாமல் வச்சு நான் போட்டிருக்கேன். இது வந்து ஆசர்ட்டு வந்து செஞ்சது தான். இது வந்து 4 பவுனு, சாரி 4 கிராம் 1/2 பவுனு. இது வந்து என் கல்யாணத்தப்போ எங்கள் பெரியப்பா போட்டாங்க. ஸோ இது எத்தனை கிராம் இருக்குதுன்னு தெரியல. ஸோ என்னோடய அவுட்ஃபிட்டு பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக வந்து முடிஞ்சிருச்சு. இந்த பேங்கிள் மட்டும் சொல்லிடுறேன். இந்த பேங்கிள் வந்து கவரிங் தான். ஆனால் எனக்கு இந்த மாதிரி பேங்கிள்லாம் போடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து கவரிங்கு. ஸோ நம்ம ஒன் டைம் பண்ணியிருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து பேங்கிள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் இந்த பேங்கிள் தான் இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு, எங்கள் 2 பேருக்கும் வந்து மேட்சாக வந்து அமைஞ்சிருச்சு ட்ரெஸ்ஸு. இது பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து எடுத்து வச்ச ட்ரெஸ் தான். இப்போ எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து என்ன ஜுவல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ இது மோதிரம். ஸோ பிள்ளையார் வந்து நடுவில் இருப்பாங்க. இது வந்து 10 கிராம். ஸோ இந்த இடத்துல ரொம்ப பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆசார்கிட்ட வந்து செஞ்சது இது. ஸோ இது வந்து 10 கிராம். ஸோ பிள்ளையார் வந்து நடுவில் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செயின். ஸோ இது வந்து எங்கள் ஹஸ்பண்டோட செயின். இது வந்து 3 பவுனு. இதில் வந்து ஃபேமிலியோட இனிஷியல் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ செயினோட மாடல் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கை செயின். ஸோ இவ்வளோ தான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இருக்குது. கை செயின்லேயும் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளையார். எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பிள்ளையார் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பிள்ளையார் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ எங்கள் ஹஸ்பண்டுக்கு இதுதான் நான் வந்து இந்த ஜுவல்ஸ் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த பிள்ளையார் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து ஆசார்கிட்ட செஞ்சது தான். ஸோ இது எல்லாமே வந்து ஆசார்கிட்ட வந்து செஞ்சது. ஸோ கடையில் வந்து வாங்கலை. ஸோ இது வந்து எங்கள் ஹஸ்பண்டோட அவுட்லுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு பேண்ட்டு சட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அவங்களுக்கு ஜுவல்ஸு. இது வந்து எனக்கு சாரீ, என்னோடய ஜுவல்ஸு. இது என் பையனுக்கு. ஸோ அவங்க ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா கொலுசு எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ கை செயினும் வந்து போட்டிருக்காங்க. அதனால் இப்போ பர்த்டேக்கு மட்டும் இந்த செயினை மட்டும் போட்டு விட்ருவோம். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக வந்து என் பையனோட பர்த்டே வந்து இருக்கும். ஸோ பர்த்டே பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 17 தான் என் பையன் வந்து பிறந்தாங்க. நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து வந்ததே கிடையாது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தேடி சொல்லி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஜுவல்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.